சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ எழுந்திருச்சு எனக்கு கார் வேணும், எனக்கு கார் இல்லைன்னு சொல்கிறாரு. முதலமைச்சர் உடனே அனைவருக்கும் கார் வழங்கப்படும்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் எழுந்திரிச்சு கொடுக்குறதான் கொடுக்குறீங்க, ஒரு இனோவா காராவது கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒரு இனோவா காரனுடைய விலை 25லேருந்து 30 லட்சம் இருக்கும், இல்லை 35 லட்சம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அப்படி கார் வாங்கி பழக்கம் இல்லை, அதனால் சொல்கிறேன். 35 லட்சம் 30 லட்சத்துக்கு கார் வாங்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஓட்டணுமா? ஏன்னா அவங்கள்ட்ட எதுவுமே இல்லையா? என்ன அநியாயம்! அவங்களோட அஃபிடவிட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 4 கார் வச்சுருக்கிறாரு, ஒருத்தர் 1 கார் வச்சுருக்கிறாரு. ஆனால் இவங்கக்கிட்ட காரே இல்லைன்னு சட்டமன்றத்தில் வாய் கூசாமல் போய் சொல்கிறாங்க. மக்கள் வரி பணத்தை இப்படி வீணாக்கலாமா? ஊரா வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு சொன்ன முதலமைச்சர் இன்றைக்கி என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு எம்எல்ஏ எழுந்திருச்சு எங்களுக்கு காரு தேவையில்லை, தமிழ்நாடு அரசு கடனில் இருக்குது, அதனால் கார் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏதாவது ஒரு எம்எல்ஏ, ஏன் எந்த கட்சி எம்எல்ஏவுக்கும் வாய் வரலையா? இல்லை அந்த கட்சியினுடைய தலைவர்களாவது எங்களுக்கு காரு வேண்டான்னு சொல்லியிருக்கலாம்ல. தமிழ்நாடு அரசு கடனில் தானே இருக்குது. விவசாயிகளுக்கு விவசாய கடனை தள்ளுபடி பண்ணலை, மகளிருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. ஆனால் 5 கோடி ரூபாய்க்கு முதலமைச்சருக்கு அறை ரூம் ஏற்பாடு பண்ணுறீங்க, ஆஃபீஸ் ரூமு. சட்டமன்ற உறுப்பினருக்கு காராம், வேலை ஆளாம், 25,000 ரூபா சம்பளமா, அவருக்கு 75,000 ரூபா பெட்ரோல் அலோன்ஸா. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த மக்களுக்கு சேவை செய்ய வந்தார்களா, சொகுசாக வாழ வந்தார்களா? நான் சுகபோக வாழ்க்கை வாழ வந்திருக்கிறாங்களா? இந்த மக்களுக்கு சேவையாற்ற வரவில்லையா? ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? என்ன நடந்துட்டுருக்கு இந்த நாட்டில்? அநியாயமாக இல்லையா? 1000க்கு மேலே சில்லற கடன், நெய்யில் சுடுறி பலகாரத்தைன்னு சொன்னானோ அந்த மாதிரி இந்த நாடே கஷ்டத்தில் இருக்கிற நேரத்தில், கடனில் இருக்கிற நேரத்தில் இவங்க எம்எல்ஏவெல்லாம் சுபோகமாக வாழணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இல்லை நான் கேட்குறேன், எதற்காக எம்எல்ஏக்களுக்கு காரு? உங்கள் கட்சியிலேருந்து வெளியில் போகக்கூடாதுன்னு கொடுக்குறீங்களா? இல்லை மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவில் உங்கள் கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிட்றீங்களா? இது ஒரு விதமான ஊழல் இல்லையா? லஞ்சம் இல்லையா? ஏற்கனவே எம்எல்ஏவுக்கு அதிகமான பணம் தானே கொடுத்துட்ருக்குறாங்க, சம்பளம் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ எதுக்கு இவ்வளோ சம்பளத்தை வாரி 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 வழங்குறீங்கன்னு தெரியலையே. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த காரு வேணான்னு சொல்லி அறிவிங்க, கேளுங்க. நீங்கள் சொன்னால் தான் நிறுத்துவாங்க. இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்கள். ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையில் ஈடுபடுங்க. அதை விட்டு சினிமா ஷூட்டிங் மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது சுத்தமாக நல்லா இல்லை. இந்த அரசு கண்டிக்கப்பட வேண்டும். இந்த போக்கு, ஆணவ போக்கு, சர்வதிகார போக்கு கண்டிக்கப்பட வேண்டும்.